Taste the Daily. அண்மை செய்தி. திமுக தேர்தல் அறிக்கையில் அறிவித்தபடி பணி நிரந்தரம் கேட்டு போராடிய தூய்மை பணியாளர்களை பணி நீக்கம் செய்த திமுக அரசை கண்டித்து தூய்மை பணியாளர்கள் திமுக தலைமை அலுவலகமான அண்ணா அறிவாலயத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டதால் மாடல் அரசின் காவல்துறை மூலம் ஒடுக்குமுறையை கையாளும் ஸ்டாலினுக்கு கடும் கண்டனம் எழுந்திருக்கிறது. இது பற்றிய விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் கோபாலகிருஷ்ணன். கோபாலகிருஷ்ணன், வணக்கம். கூடுதல் விவரங்கள். வணக்கம். தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டு வருபவர்கள் அனைவருமே தூய்மை பணியாளர்களாக பணியாற்றி திடீரென அவர்கள் பணி நீக்கம் செய்யப்பட்ட தூய்மை பணியாளர்கள் தான். தற்போது 150வது நாளை அவர்களது போராட்டம் எட்டியிருக்கிறது. குறிப்பாக சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட 5 மற்றும் 6வது மண்டலம், அதாவது திருவிக நகர், ராயபுரம் ஆகிய மண்டலங்களில் பணியாற்றி 10 ஆண்டுகளுக்கு மேலாக பணியாற்றி வந்த தூய்மை பணியாளர்கள் திடீரென கடந்த ஆகஸ்ட் 1ஆம் தேதியிலிருந்து வேறொரு நிறுவனத்தில், அதாவது குறைந்த ஊதியத்தில் பணியாற்றுமாறு சென்னை மாநகராட்சி அறிவுறுத்தலை அடுத்துதான் இவர்களது போராட்டம் வெடித்திருக்கிறது. ஆரம்ப கால கட்டத்தில் காத்திருப்பு போராட்டமாக நடைபெற்று வந்த தூய்மை பணியாளர்களின் போராட்டம் இன்று சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள அண்ணா அறிவாலயத்தை, அதாவது திமுகவின் தலைமை அலுவலகமான அண்ணா அறிவாலயத்தை முற்றுகையிட்டு சாலை மறியல், அதே போன்று சாலையில் செல்லக்கூடிய கனரக வாகனங்களின் அடியில் படுத்துக்கொண்டு தங்களது எதிர்ப்பை வெளிப்படுத்தும் விதமான போராட்டமாக மாறியிருக்கிறது. அப்ப அண்ணா சாலை மிகவும் போக்குவரத்து நெரிசல் மிகுந்த சாலை. தேனாம்பேட்டையில் உள்ள திமுக அலுவலகமும் அந்த அண்ணா சாலையில் தான் இருக்கிறது. திமுக அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்த வந்த தூய்மை பணியாளர்களை காவல்துறையினர் கைது செய்ய முற்பட்ட போது அவர்கள் திடீரென அவ்வழியாக சென்ற போலீஸ் வாகனம், அதே போன்று பேருந்து சக்கரம் என அடியில் படுத்துக்கொண்டு திடீரென தங்களது எதிர்ப்பை பதிவு செய்யும் விதமாக அவர்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தூய்மை பணியாளர்களின் போராட்டத்தை ஒடுக்கும் விதமாக அவர்களை காவல்துறையினர் குண்டுக்கட்டாக தரத்தரவென இழுத்து சென்று கைது செய்து வருகின்றனர். போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் தூய்மை பணியாளர்களது ஒவ்வொருவரது ஒற்றை கோரிக்கை என்னவென்றால், 10 ஆண்டுகளுக்கு மேலாக மாநகராட்சியில் பணியாற்றி வரும் தூய்மை பணியாளர்களை திமுக ஆட்சிக்கு வந்தால் பணி நிரந்தரம் செய்வோம் என்ற தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்ற வலியுறுத்திதான் தூய்மை பணியாளர்கள் 150 நாட்களுக்கு மேலாக பல்வேறு கட்ட போராட்டங்களை தற்போது அவர்கள் நடத்திவிட்டனர். அதன் ஒரு போராட்டமாகத்தான் இன்று சென்னை தேனாம்பேட்டையில் அண்ணா அறிவாலயம், திமுகவின் தலைமை அலுவலகம் அமைந்துள்ள அண்ணா அறிவாலயம் முன்பாக மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த தூய்மை பணியாளர்களை காவல்துறையினர் தடுத்து நிறுத்த முயன்றனர். அவர்கள் அப்போது திடீரென அண்ணா சாலையில் சென்ற வாகனத்தின் அடியில், டயருக்கு அடியில் படுத்துக்கொண்டு தங்களது எதிர்ப்பை வெளிப்படுத்தி வருகின்றனர். தூய்மை பணியாளர்களின் ஒற்றை கோரிக்கை, 10 ஆண்டுகளுக்கு மேலாக பணியாற்றி வரும் தங்களை, 23,000 ரூபாய் ஊதியம் பெற்று வந்த தங்களை திடீரென குறைந்த சம்பளம் 16,000 ரூபாய் மாத சம்பளத்தில் பணியாற்ற சொன்னால் எப்படி தங்களால் பணி செய்ய முடியும் என்ற ஒரு வேதனையைத்தான் அவர்கள் வலியுறுத்தி இருக்கிறார்கள். முழுக்க திமுக மற்றும் அமைச்சராக உள்ள சேகர் பாபு, அதே போன்று சென்னை மாநகராட்சி ஆணையராக இருக்கக்கூடிய குருபரன் அவர்களது சொந்த ஆதாயத்துக்காக ராம்கி என்ற ஒரு நிறுவனத்தில் தங்களை பணியாற்றுமாறும், அந்த ராம்கி நிறுவனம் சென்னை மாநகராட்சியின் ஆணையராக இருக்கக்கூடிய குமரகுருபரனின் மனைவி பெயரில் இயங்கக்கூடிய அந்த நிறுவனத்தில் நாங்கள் குறைந்த ஊதியத்தில் ஏன் பணியாற்ற வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்திதான் 150 நாட்களுக்கு மேலாக தூய்மை பணியாளர்கள் பல்வேறு கட்ட போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். தூய்மை பணியாளர்களின் போராட்டத்தை ஒடுக்கும் விதமாக காவல்துறையினர் அவர்களை கைது செய்து அராஜக போக்கோடு செயல்பட்டாலும் கூட அவர்கள் இந்த போராட்ட களத்தில் இருந்து நகராமல் தொடர்ந்து தங்களது ஒற்றை கோரிக்கையை வலியுறுத்தி பல்வேறு கட்ட போராட்டங்களை தொடர்ந்து அரங்கேற்றி வருகின்றனர். கடந்த சில தினங்களாகவே, கடந்த வாரம் கூட சென்னை பாரிமுனையில் உயர்நீதிமன்றம் சந்திப்பில் மாபெரும் ஒரு சாலை மறியல் தர்ணா போராட்டத்தை அவர்கள் நடத்தினார்கள். அதில் 100க்கும் அதிகமான தூய்மை பணியாளர்கள் கைது செய்யப்பட்ட நிலையில் இன்று தற்போது சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள திமுகவின் தலைமை அலுவலகம் அமைந்துள்ள அண்ணா அறிவாலயத்துக்கு முன்பாக அவர்கள் இந்த மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் தூய்மை பணியாளர்களை காவல்துறையினர் குண்டுக்கட்டாக கைது செய்து வருகின்றனர். காவல்துறையினருடைய அராஜக போக்குக்கும் தங்களது நீண்ட நாள் கோரிக்கையை நிறைவேற்றாமல் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கும் திமுக அரசுக்கு எதிராக அவர்கள் கண்டன முழக்கங்களை எழுப்பியவாறு தற்போது கைதாகி வருகிறார்கள். திமுக ஆட்சிக்கு வந்தால் பணி நிரந்தரம் செய்யப்படுவோம் என்ற தேர்தல் வாக்குறுதியை நம்பி அவர்களுக்கு வாக்களித்ததாகவும், தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றுவார்கள் என்ற எண்ணத்தோடு கடந்த 4.5 ஆண்டுகளாக மிகுந்த நம்பிக்கையோடு பணியாற்றி வந்த தங்களை திடீரென குறைந்த ஊதியத்தில் வேறொரு நிறுவனத்தில் பணியாற்ற உத்தரவிட்டிருப்பது தங்களுக்கு பெருத்த ஏமாற்றம் அடைந்திருப்பதாக இந்த 5 மற்றும் 6வது மண்டலங்களில் பணியாற்றி வந்த 2000க்கும் அதிகமான தூய்மையாளர்கள் மிகுந்த மனவேதனைக்கும் மன உளைச்சலுக்கும் ஆளாகிதான் கடந்த 150 நாட்களாக அவர்கள் போராடி வருகிறார்கள்.
போராட்டம் நடத்தியதாகவும் திமுக அரசுக்கு எதிராக போராட்டம் நடத்தினார்கள் என்ற ஒரே காரணத்திற்காக அவர்கள் அனைவருமே சென்னை மாநகராட்சி பணி நீக்கம் செய்த காரணத்தினால் கடந்த 5 மாதங்களுக்கு மேலாக எவ்வித வருவாயும் இன்றி போராட்டத்தை மட்டுமே கையில் எடுத்துக்கொண்டு தற்போது மிகுந்த வீரியத்துடன் அவர்கள் இந்த போராட்டத்தை நடத்தி வருகிறார்கள். ஆனாலும் கூட சென்னை மாநகராட்சியும் தமிழக அரசும் தூய்மை பணியாளர்களின் போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வரும் விதமாக அவர்களுக்கு அளித்த தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்ற எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று அவர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். இருந்தாலும் கூட தங்களது போராட்டம் கடைசி வரை தொடரும் என்றும் தூய்மை பணியாளர்களுக்கு தேர்தல் நேரத்தில் அளித்த வாக்குறுதி நிறைவேறும் வரை இந்த போராட்டம் தொடரும் என்றும் அவர்கள் எச்சரித்து சென்றிருக்கிறார்கள். சையது, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கோபால். திமுகவின் தேர்தல் அறிக்கையில் அறிவித்திருந்தபடி பணி நிரந்தரம் கேட்டு போராடிய தூய்மை பணியாளர்களை பணி நீக்கம் செய்த திமுக அரசை கண்டித்து தூய்மை பணியாளர்கள் திமுகவின் தலைமை அலுவலகமான அண்ணா அறிவாலயத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். போராட்டத்தில் ஈடுபட்டதால் மாடல் அரசின் காவல்துறை மூலம் ஒடுக்குமுறையை கையாளும் ஸ்டாலினுக்கு கடும் கண்டனம் எழுந்திருக்கிறது. போராட்டத்தில் ஈடுபடும் தூய்மை பணியாளர்களை வலுக்கட்டாயமாக காவல்துறையினர் இழுத்துச் செல்லக்கூடிய காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். திமுகவின் தேர்தல் அறிக்கையில் அறிவித்திருந்தபடி பணி நிரந்தரம் வழங்க கோரி கேட்ட தூய்மை பணியாளர்களை பணி நீக்கம் செய்திருக்கிறது திமுக அரசு. அதனை கண்டித்து தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். சென்னை தேனாம்பேட்டையில் திமுகவின் தலைமை அலுவலகமான அண்ணா அறிவாலயத்தில் முன்பாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். போராடக்கூடியவர்களை திமுகவின் ஏவல் துறை தற்போது வலுக்கட்டாயமாக பிடித்து இழுத்து செல்லக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம்.
வண்டி ரிவர்ஸ் எடுங்களா வண்டி ரிவர்ஸ் எடுங்களா